சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 16 டிசம்பர் 2025. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேடை வந்து நான் ஓரளவுக்கு நான் இப்போ லைவாக பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை நான் அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பாஸ்ட்டு 5 இயர்ஸில் என்றைக்கெலாம் வந்திருக்கு. ஸோ நான் எதை பேஸ் பண்ணி இன்றைக்கான ட்ரேட் நான் எடுத்தேன்றது தான் நான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ட்ரேட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. நான் ட்ரேட் எடுத்துட்டேன். ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்திருக்கேன். 25,000 கால் ஆப்ஷன் வந்து நான் இன்றைக்கி நான் செல் பண்ணியிருக்கேன். ஒரு 4 லாட் மட்டும் தான் நான் செல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து 10,000. ஸோ எனக்கு லாஸ் பக்கம் போச்சுன்னா 10,000 மேலே லாஸ் ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு 4 லாட் மட்டும் நான் இன்றைக்கி நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன கான்செப்ட் ப்ரோக்ராம் நான் ட்ரேட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ராவன் டவுன் சைடுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்குன்றதை வந்து நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டாவை எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். 2021 போய்க்கலாம். ராவன் போய்க்கிறேன். ஸோ டவுன் சைட் ட்ரேட் தான் எனக்கு, அதனால் டவுன் சைடை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டைப் 1ன்ற ஒரு டைப்பு மெத்தடு ப்ரோக்ராம் தான் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்கேன், டவுன் சைட் ட்ரேடு. அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸே இப்போதைக்கு போயிட்டு பார்ப்போம். ஏன்னா மேபி இதை ரிவர்சல் ஆச்சுன்னா நான் வந்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது இப்படியே முடிஞ்சிருச்சுனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் ப்ராஃபிட்டில் இன்றைக்கி முடிச்சிருவேன். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து S1 கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு டவுனு. எனக்கு டார்கெட் வந்து S2 S3 50% வந்து என்னோட டார்கெட் வந்து நான் புக் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஓகே, இன்றைக்கி எக்ஸ்பீரியன்றதுனால நம்ம செல் பண்ணியிருக்கோம்ல $25,000, அந்த $25,000 லெவலுக்கு கீழே முடிஞ்சிட்டா கூட இல்லை அங்கேயே முடிஞ்சிட்டா கூட எனக்கு வந்து ஃபுல் ப்ரீமியமும் கிடைச்சிரும். நான் கலெக்ட் பண்ணிவிடுவேன். நான் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ட்ரேட் வந்து இப்போதைக்கு ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் பக்கம் வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்டாப் லாஸ் நான் போட்டு தான் வச்சுருப்பேன். எப்பயுமே ட்ரேட் அடுத்த செகண்ட் வந்து நான் ஸ்டாப் லாஸ் போயிட்டு நான் போட்டுருவேன். 10 மணிக்கு நான் என்ட்ரி ஆகியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 42 ரூபா ப்ரைஸ்க்கு வந்து நான் செல் அடிச்சிருக்கேன். ஸோ இது ரன் ஆகட்டும். இது என்ன ஆகுதுன்றது நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு பாஸ்ட் டேட்டாவோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதே 2021. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இந்த ரேஞ்சில் ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அங்கேருந்து அப்படியே வந்து ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸு. அங்கேருந்து நல்லா ஒரு டவுன் மூவ். S2 S3 50% கூட நம்ம வந்து இங்கே டார்கெட்டை புக் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான். ப்ரீவியஸ் டே லோ S1க்கு மேலே தான் இந்த ரேஞ்சில் ஓப்பனு. அங்கேருந்து வந்து S1 தாண்டி க்ளோஸு. அப்படியே நல்ல ஒரு டவுனு. S2 S3 50% கூட நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். S2 S3 50% டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான். இது வந்து திரும்ப இதே தான் நடந்துகிட்ருக்கும். அதனால தான் என்னால் ஒரு விஷயம் எங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னே இதுக்கான ட்ரேடிங் பிளான் வந்து உடனே நான் பிளான் பண்ணி நான் ட்ரேடை போட்டுருவேன். அதனால தான் நான் வந்து டவுன் சைட் ட்ரேட் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேறு ஒரு விஷயத்தில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகேங்களா, நம்ம இப்போ போய்ட்டு 2022 வேறு ஒரு வருஷத்தில் இதே ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 2022 போயிடுவோம். அதில் ராவன் ஸ்ட்ராட்டஜி போயிடுறேன். ராவன் டவுன் சைட் போகிறேன். அதில் டைப் 1 போயிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே ஓப்பனு. அப்படியே வந்து S1 கீழே க்ளோஸு. அப்படியே விட்டிங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இங்கேயும் ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே ஓப்பனு. S1 தாண்டி க்ளோஸு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ். S2 S3 50% டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா S1 ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே ஓப்பனு. அதை தாண்டி கீழே க்ளோஸு. ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸு. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இது எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். இன்றைக்கி வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து டவுன் சைட் ட்ரேட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? நம்ம இன்னொரு வருஷத்தில் போய்ட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இன்னும் 2023 கூட போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். டூ 2023 போகிறேன். ராவன் போகிறேன். டவுன் சைடு எடுத்துக்கிறேன். டைப் 1 போகிறேன். சரி, இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே ஓப்பனு. S1 தாண்டி க்ளோஸு. அப்படியே நல்லா ஒரு டவுன் மூவ். ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே ஓப்பனு. S1 தாண்டி க்ளோஸ் 3வது கேண்டில். அங்கேருந்து ஒரு டவுன் மூவ்.
இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் நல்ல ஒரு டவுனும் S2 S3 50% கூட டார்கெட் புக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து S1க்கு மேலே ஓப்பனு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே லோக்கெலாம் கீழே க்ளோஸ் வச்சுச்சு என்ட்ரி எடுத்திருந்தா இங்கே S2 S3 50% வந்து டார்கெட்டு. ஸோ இதுவும் நல்ல ஒரு டவுன் மூவ், இங்கேயும் நல்ல ஒரு டவுன் மூவ், நம்ம டார்கெட் புக் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இதுவும் நம்ம டே ஃபுல்லாக டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி உடனே S2 S3 50% வந்துட்டு அப்புறம் ஒரு ரிவர்சல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ் தான் கொடுத்துருக்கு டவுன் சைடு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா S1 கீழே க்ளோஸு நல்ல ஒரு டவுன் மூவ் அதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 2024 கூட போயிட்டு பார்த்துருவோம். ராவன் போய்க்கிறேன். ராவன் டவுன் சைடு டைப் 1 இந்த ட்ரேட்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸு, அப்புறம் நல்ல ஒரு டவுனு S2 S3 50% டார்கெட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா S2 S3 50% டார்கெட்டு. இதுவும் நல்ல S2 S3 50% வந்து டார்கெட் தான். ஸோ இந்த டே ஃபுல்லாக ஒரு டவுன்லேயே தான் இருந்திருக்கு. இதுவும் டே ஃபுல்லாக நல்ல டவுனு, இதுவும் நல்ல ஒரு டவுனு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் க்ளோஸ் வச்சுருக்கு, பிரேக் ஆகிருக்கு, அங்கேருந்து நல்ல ஒரு டவுனு, இதுவும் நல்ல ஒரு டவுன். ஸோ இதே தான் திரும்ப 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 நடந்துகிட்ருக்கோம். அதனால தான் நான் இந்த ட்ரேட்ஸ் வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் எடுத்து வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை இது ரிவர்சல் ஆச்சுன்னா நான் இன்னொரு ஆப்போசிட் சைட் ட்ரேடு வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். மேபி அதுக்கான அவசியம் வராதுன்னு நம்புகிறேன். வந்தாலும் எடுத்து மேபி அது ஏதாச்சும் லாஸ் இருந்தால் நான் வந்து ரிகவர் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் 12:47 ஆகுது. இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா இன்னமும் எனக்கு போய் என்னோடய டார்கெட் ரீச் பண்ணலை, ஸ்டாப் லாஸும் ரீச் பண்ணலை. பட் நம்மளுக்கு ஃபேவராக தான் இப்போது மூவ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாய் பக்கம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் டார்கெட் போகிறதுக்கு வந்து டைம் ஆகும் போல். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ உங்களோட இந்த ட்ரேடிங் பிளான் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டான பொசிஷன் சைஸ் பண்ணி கரெக்டான குவான்டிட்டிஸ் போட்டு இருந்தீங்கன்னா, கரெக்டான இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸை வச்சுருந்தீங்கன்னா, கரெக்டான டார்கெட் புக் பண்ணுற இடம் வந்து உங்கள் பிளானில் இருந்துச்சுன்னா, நீங்கள் தாராளமாக இதையே ஒத்து பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. தாராளமாக போய்ட்டு உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு தோணுதோ, என்ன உங்களோட பர்சனல் ஒர்க் இருக்கோ நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஒன்றும் பயமே இருக்காது. ஓகேங்களா? இந்த நோ வைஸ் ட்ரேடர்ஸ் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல், எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும்ன்ட்டு வர இந்த நோ வைஸ் ட்ரேடர்ஸ், இந்த பிகினர்ஸ்க்கு தான் அந்த பயம் வந்து இருக்குமே தவிர, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக ஆனதுக்கப்புறம் அந்த பயன்றது துளி கூட உங்களுக்கு இல்லாமல் போகும். எப்போ உங்களுக்கு ஒரு ட்ரேடை எடுத்து வச்சுட்டு துளி கூட பயமே இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து சரியான ட்ராக்கில் நீங்கள் போக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. ஏன்னா மாடுங்களாம் வந்து வயிறு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சரியான தீனி இல்லாமல் கொஞ்சம் மழை டைமில் கஷ்டமாக இருக்குது. அதனால் 2 மாடுகளை பிடிச்சிட்டு போய் நான் கொஞ்சம் நேரம் மேய்ச்சி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். அதனால் போயிட்டு இந்த ஒயிட் ஷர்ட்டை கட்டி வச்சுட்டு பச்சை கலர் சட்டையை மாட்டின்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் மாடை மேய்ச்சிட்டு வந்துட்டு அது என்னோடய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் என்ன ஆச்சுன்றதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா?
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 மணி ஆக போகுது. ஸோ நம்ம ட்ரேட் வந்து ரொம்ப காலையிலேயே எடுத்தோம். ஸோ இப்போ டைம் வந்து 2:30 கிட்ட ஆகிட்டதால இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ப்ரீமியம் டிகே இருக்காது. ஸோ போதுமான ப்ராஃபிட் நம்ம எடுத்துட்டதால இதோட இந்த ட்ரேட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நல்லா நான் எடுத்த என்னோட டைரெக்ஷனுக்கு ஃபேவரபுளாக தான் போய் முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் நல்லா ஃபேவரபுளாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? என்ன S2 S3 50% டார்கெட் வச்சிருந்தோம். பட் அந்த இடத்துக்கு டார்கெட் போகலனாலும் இப்போ இன்றைக்கி எக்ஸ்பீரியன்றதுனால இன்றைக்கி டைம் டிகே நல்லா இருக்குன்றதுனால நம்ம செல் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த ப்ரைஸை வந்து தாண்டி போகாமல் இருந்தாலே போதும், நம்ம ஃபுல் ப்ராஃபிட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஓரளவு ஃபுல் ப்ராஃபிட் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். 42 ரூபாயில் நான் செல் அடிச்சிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ போதுமான ப்ரீமியம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டதால டைமும் நம்மளுக்கு அதிகமாகிட்டதால இந்த ட்ரேட் வந்து இதோட நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த ட்ரேடை நான் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த எட்ஜிங் பொசிஷன் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும், அதையும் போய் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பொசிஷனுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் நம்ம பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,145 ரூபா வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு. ஆர்டர் ஹிஸ்ட்ரியை போய் பார்த்துருவோம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது ஒரே ஒரு ட்ரேடு தான். காலையில் ஒரு 10 மணிக்கு என்ட்ரி எடுத்தேன். கூடவே ஒரு எட்ஜிங் பொசிஷன் ஒரு 4 லாட் நான் போட்டுக்கிட்டேன் மார்ஜினை குறைக்கிறதுக்காக. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் பொசிஷனில் ஓவர் நைட் பொசிஷனுக்கு மட்டும்தான் 50% கேஷ் காம்பனண்ட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இன்ட்ராடேக்கும் 50% வந்து கேஷ் காம்பனண்ட் கம்பல்சரி வச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஷார்ட் ஃபால் ஆகிற மார்ஜினுக்கு வந்து பெனால்ட்டி போடுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் இப்போதைக்கு மார்ஜினை குறைக்கிறதுக்காக ஒரு பை பொசிஷனும் ஒரு 4 லாட் வந்து நல்லா தள்ளி ஒரு போல் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 113 ரூபா வந்து நம்மளுக்கு இன்றைக்கி சார்ஜஸ் மட்டும் வந்திருக்கு. ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்திருக்கேன், அதுக்கே 113 ரூபா சார்ஜஸ் வந்திருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11,145. ஸோ நெட்டாக ஒரு 11,000 வந்து நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் இன்றைக்கி ட்ரேட் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் வந்து அவ்வளோ பெரிய பயன்படுத்துகிற ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது கூட ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டிங்கன்னா தாராளமாக அதை வந்து ஈஸியாகவே நம்மளால் ஹேண்டில் பண்ணி நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக வர முடியும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் வரணும்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.